ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல 2025ல நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பிரன்ஸோடைய பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. இந்த வீடியோல 2025ல நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்றது, நம்ம எக்ஸ்பெக்டோடைய டேட், அதாவது எந்த டேட்ல நம்ம வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. சோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறது எப்ப வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஒரு கனவா வந்து இருக்குது. ஏன்னா இந்த ஒரு எக்ஸாமினேஷன் தான் வந்து இருக்கிறதுலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு எக்ஸாமினேஷன். ஈஸின்னு சொல்றதை தாண்டி வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம படிச்சு நம்ம வந்து பாஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேலைக்கு உள்ள வந்து போயிட முடியும். பெருசா சொல்ற அளவுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. பெருசா வந்து பிசிக்கல் எதுவுமே வந்து கிடையாது. பிசிக்கல் மீன்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போறவங்களுக்கு மட்டும் வந்து பிசிக்கல் இருக்கும். மீதி விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் இந்த மாதிரியான பதவிகளுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா பிசிக்கல் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டனாலே போதுமானது. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்க அந்த கவுன்சிலிங்ல நீங்க கேட்ட அந்த இடத்த வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அந்த அப்பாயின்மெண்ட் காப்பி வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? ஓகே, இதனால வந்து நிறைய பேரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. எப்போ ப்ரோ ரிசல்ட் வரும்? ரிசல்ட் ஆக்சுவலி வருமா? நிறைய பேர் வந்து நிறைய விதமா வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ்லாம் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்களும் வந்து அனலைஸ் போயிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், டிஎன்பிஎஸ்சியோட ஹெட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷுவரா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அக்டோபர் மந்த்ல என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறத கண்டிப்பா நாங்க வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சென்ற ஆண்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது சென்ற ஆண்டு 2024ல நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அக்டோபர் 28ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான அந்த டேட் வந்து ரிலீஸ் ஆனது. அக்டோபர் 28 ஆஃப்டர்நூன் ஒரு 1:00 போல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆண்டும் வந்து அக்டோபர் 28ஆம் தேதி வெளியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 27 அப்படி இல்லைன்னா 28. ஏன்னா 27ஆம் தேதி மண்டே, 28 வந்து துஸ்டே. சரிங்களா? இந்த 2 நாள்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு 2025ல நோட்டிபிகேஷன் நம்பர் 8ல ரிசல்ட் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. ரிசல்ட் வந்த உடனே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சு தான் நீங்க வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணாலே போதும். நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, பார்ட் 1ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, பார்ட் பில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, நீங்க எவ்வளவு மார்க், என்னென்ன கேட்டகரி, என்னென்ன போஸ்டிங்லாம் நீங்க எலிஜிபிள், அதுல கட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது பொசிஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம எத்தனாவது ரேங்க்ல வந்து இருக்கோம். இப்ப நீங்க பிசினா பிசில நீங்க விஓக்கு வந்து எத்தனாவது ரேங்கிங்ல வந்து இருக்கிறீங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க, அதே மாதிரி வந்து டைபிஸ்ட்ல எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க, ஸ்டெனோ டைபிஸ்ட்ல எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத கீழே உங்களுக்கு எல்லாமே வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து கான்செப்ட். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மார்க் வந்து எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படிங்கறத ஈஸியா நம்மளால வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. குரூப் 1ம் சரி, குரூப் 2ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம பாஸ் ஆயிருக்கோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தான் பிடிஎஃப்ல வந்து கொடுப்பாங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மார்க்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான், ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான், அதுவும் வந்து ரிட்டன் டெஸ்ட் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டாலே போதும். அதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம எத்தனாவது ரேஞ்சில் இருக்கோம் அப்படிங்கறதையும் நம்மளோட மார்க் பொசிஷனையும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு கேப்சா வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணீங்கனாலே போதும். நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறதையும் உங்களால இந்த இடத்துல வந்து கேண்டிடேட்டோட மார்க் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களால ஈஸியா வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் லாகின் ஐடி வந்து ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஹிஸ்டரின்னு ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் எழுதிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க.
இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 3 எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2024ல நடந்த குரூப் 4, 2025ல நடந்த குரூப் 4, அதே மாதிரி 2025ல நடந்த குரூப் 2 வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2025ல நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 8ன்னு சொல்லிட்டேன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 7ல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவைலபிளா இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நம்பரை நீங்க வந்து காப்பி பண்ணி பத்திரமா ஒரு டைரியில வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வச்சு தான் உங்களால எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அப்ளிகேஷன் ஐடி வச்சு நீங்க பார்க்க முடியாது. பட் நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஐடி வச்சு தான் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம கிட்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் மட்டுமே நம்மளால ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். சோ அந்த நேரத்துல ரிசல்ட் வந்த ஒரு அவசரத்துல நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க போயிட்டு எடுக்கிறது, தேடுறது, ஹால் டிக்கெட் எங்க வச்சேன்னு தெரியல, அப்ளிகேஷன் நம்பர் எங்க வச்சோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்றதை தாண்டி இப்பவே உங்களோட ஃப்ரீ டைமை ஒதுக்கி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒரு டைரியில வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைல் போன்ல நோட் பேட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் அப்படிங்கிற உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். டேட், மந்த், இயர் அதையுமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ரிசல்ட் பேஜ் வந்த உடனேயே நம்ம சேனல்ல எப்படி ரிசல்ட் பார்க்கணும், ரிசல்ட் எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய ரிசல்ட்டையும் நீங்க வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பேஜ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்றது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்ட் ஏ, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ். நீங்க தமிழ்ல பண்ணிருந்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த இடத்துல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து பார்ட் ஏ பிளஸ் பி ரெண்டையும் சேர்த்து வந்து இவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது பார்ட் ஏல மினிமம் நீங்க 40%, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 மார்க் கிடையாது, 40% அப்படின்னா 60 மார்க்குக்கு மேல நீங்க வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல பார்ட் பிஏவே வந்து உங்களுக்கு இருந்து எவாலுவேட் வந்து பண்ணுவாங்க. அதனால நீங்க மினிமம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 40% மார்க் வந்து எடுக்கிறவங்களுக்கு தான் அடுத்த பார்ட் பி வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அதை வேல்யூ பண்ணி உங்களுக்கு மார்க் வந்து என்ரோல் வந்து பண்ணுவாங்க. இது ரெண்டையும் நீங்க வந்து டோட்டல் பண்ணும்போது எவ்வளவு மார்க்கோ இதுதான் வந்து உங்களோட கட் ஆஃப். சரிங்களா? இப்போ அவுட் ஆஃப் 300க்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 133 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. கம்யூனிட்டி கேட்டகரி வந்து பிசி கேட்டகரி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், பிஹெச்டி சர்டிஃபிகேட் அவைலபிளா இருக்குது. ரீமார்க் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியும் எதுவும் வந்து கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விவோ இந்த போஸ்டிங்க்கு வந்து ஓவரால் ரேங்க்ல வந்து இவங்க இத்தனாவது இடத்துல வந்து இருக்காங்க. அவங்களுடைய பிசி கேட்டகரியில கம்யூனல் ரேங்க் அப்படிங்கறது வந்து இத்தனாவது கேட்டகரியில இத்தனாவது பிளேஸ்ல வந்து அவங்க வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்காங்க. இதுதான் வந்து கான்செப்ட். மேபி நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டானா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோ ரேங்க்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் 1, டைபிஸ்ட் 2, ஸ்டெனோ டைபிஸ்ட் 1, ஸ்டெனோ டைபிஸ்ட் 2, அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபார் டு வாட்சர், ட்ரைபல் யூத் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட் 3. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அதுக்கு நேரையுமே வந்து நீங்கள் எத்தனாவது பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற ரேங்க்கும் வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அப்டேட்டு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு கைடு வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் யாரெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.